சுட்டெரிக்கிற வெயில்ல கூடைய தூக்கிட்டு எங்கம்மா கிளம்பிட்டேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் மஞ்சள் நட்டு. எனக்கு மஞ்சள் நட்டு அனுபவம் இல்ல. மஞ்சள் விவசாயமும் பண்ணதில்ல. என்னோட தோழி திவ்யா வீட்டுக்கு போறப்பலாம், நம்ம வீட்லயும் மஞ்சள் நடணும் தோட்டத்தில அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுருக்கேன். அங்க போறப்பலாம் நான் அவகிட்ட சொல்லிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் கோகுல் தம்பி எனக்கு மஞ்சள் கொண்டு வந்து குடுத்தாங்க. அந்த தம்பி குடுத்த கிழங்க நான் நட்டு வச்சிருந்தேன். ஒரு தண்ணி போற வாய்க்கால்ல நட்டு வச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிழங்கு தான் நட்டு வச்சேன். ஒவ்வொரு கிழங்கும் 1/2 1/2 கிலோ மஞ்சள் குடுத்துருக்குதுங்க. எனக்கு இது விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னே தெரியாது. ஈரோடுலேருந்து வந்திருந்த அக்கா அவங்க சொன்னாங்க, "கண்ணு அந்த தாளெல்லாம் மடங்குனதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா முத்திருச்சுன்னு அர்த்தம்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எடுத்தேனா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. விதைக்கும் கிழங்கு எடுத்துக்கிட்டேங்க. நம்ம வீட்டுக்கும் அரைச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் விதைக்காக நெறைய புளிச்சக்கீரை, நம்ம அவரைக்காய் விதைங்க, அதுக்கப்புறம் புடலங்காய், பீர்க்கங்காய், பாவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஓன் வாய்ஸ் அப்படியே பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இடையில ஒரு கத்திக்கிட்டேன் எனக்கு தெரியாமயே. ஏன்னா கருவாயன் பக்கத்துலயே நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தானா, டக்குன்னு போய் சுவிட்ச அடிச்சுட்டான். அதனால நான் கத்திட்டேன். "ஏன்டா அதில போய் சுவிட்சா போற?" அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேரு தம்பட்ட அவரைன்னு சொல்லுவாங்கங்க. தம்பட்ட அவரை இது எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. இதில பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இந்த விதையும் எடுத்து வச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. பாய்ங்க.